நல்லதாக போச்சு. அந்த போக்கத்தவன் இல்லை இருந்தானாக்கா கிண்டல் பண்ணி உயிரை எடுத்துருவான். ஆஹா பொன்னம்மா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக வரியா? இப்போ பாரு, பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல நல்ல பாவை அல்லவா. இந்த பாய் பொன்னம்மா, நான் ஏன் உன்னை சுற்றி சுற்றி வரேன்னு தெரிதா? நீ என்னைக்கு எனக்கு எதிர்பார்த்து பாடுறியோ அன்னைக்கு தான் நான் விடுவேன் உன்னை. இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை விட மாட்டேன். உன் பின்னாடி நான் சுற்றி சுற்றி வருவேன். எதிர்பார்த்தா வேணும். கல்லா தூக்கி அடிக்கிற நீ. இந்த பாரு, கல்லெல்லாம் தூக்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் ஏதோ ஆசையாக பாசமாக பேசினா நீ கல் தூக்கி அடிப்பியா? இரு வரேன். 12 seconds later. பொன்னம்மா, இங்க எந்த கல்லும் கிடையாது. நீ என்னை தூக்கி அடிக்கவே முடியாது. என்னடா கல்லை தூக்கி அடிக்கிறேன்னா ஏதா இப்ப கல்லு தூக்கி அடி பார்க்கலாம். அடியா பார்க்கலாம். கல்லு கிடையாது, மட்டை இருக்குதுடா. மடையா? ஐயோ மட்டியா, தூக்கின்னு ஓடி ஆட்ட அடிக்கிறதுக்கு. பாய் படுப்பாய் எங்க போனாலும் என் பின்னாடி சுற்றி சுற்றி வரானே. நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி வரானே. 10 seconds later. பொன்னம்மா நெல்லு, பொன்னம்மா நெல்லு. ஒருக்கி நாயை எதுக்குறேன் என்ன நிக்க சொல்ற? நாய் இல்ல, பேபி. BABY பேபி. பொன்னம்மா, நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். இருக்க முடியலன்னா குளத்துலயே குட்டிலேயே உயிந்தி சாவுறா. ஏன் என் பின்னாலேயே சுற்றி வர? எங்கள் அண்ணன் ஊருக்கு போய்க்கிறாங்க. கட்டையன் பச்சைக்கிட்டு சொல்கிறான், தோலை உருக்கி சொல்கிறான். தங்கச்சி பொண்ணம்மா ஆயுதுங்குது, என்னன்னு தெரியலையா? பொண்ணம்மா என்னம்மா ஆயிரா? எங்கே போனாலும் அந்த பேபி பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரானா. எது பேபி உன் பின்னாடி சுத்தி வரானா? எதுக்குமா சுத்தி வரான்? சுற்றி வந்தால் கூட பரவாயில்லண்ணா, கிண்டல் பண்ணுறான். எது கிண்டல் பண்றானா? ஓ, என்னால பொறுக்க முடியல. தம்பி தக்காளி, தம்பி ரசகுல்லா, வாங்கடா இங்க. டேய், தங்கச்சி படிக்கட்டுல உட்காந்து அழுதுக்குது, நீங்க வீட்டுக்குள்ள நல்லா பண்றீங்க. டேய், உங்களுக்கு அக்கா முக்கியமா இல்ல ஃப்ரீ ஃபயர் முக்கியமாடா? பேடி நான்சென்ஸ். தக்காளி அண்ணன் கோவப்படுறாரா? ஏய், நான் மட்டும் கோவப்பட்டா பத்தாதுடா, நீங்களும் கோவப்படணும். அந்த பேபிய உண்டில பண்ணணும்டா. உண்டில பண்ணுமா? பண்ணிடுவோம். எங்கள் அண்ணனும் என் தம்பிங்களும் வராங்க. இன்னைக்கு பேபி இன்னைக்கு உண்டுல அதை பண்ண போகிறாங்க. ஐயோ, அண்ணன் தம்பிக்கு 3 பேர் எங்கே கிளம்பிட்டானுங்க தெரியலையே. இன்னைக்கு இன்னும் யார் தலை உருள போகுதுன்னு தெரியலையே. இன்னும் கட்டையாக இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும் பொழுது அவன் எங்கே போனான்னு தெரியலையே. ஏய், வெளிய வாடா. எங்க வீட்டாண்ட வந்து கத்தது. ஏய், புள்ள பூச்சி கூப்பிடுறா உங்க தாத்தாவ. ஆமா, கூப்பிடுறாங்க தாத்தாவ. பாத்துடா, புள்ள பூச்சின்றீங்க. நாங்களா பொட்ற தேனே. இப்ப எதுக்கு எங்க தாத்தாவை கேக்குறீங்க? உங்க தாத்தாவா மாத்திடலான்னு பாக்குறீங்களா? நடக்காதறியோ. கேட்டுக்கிட்டே எங்க தாத்தாவா? அவனை நாங்க அடிச்சு கொல்ல வந்திருக்கோம். கொல்ல போறீங்களா? அம்மா, அம்மா. என்னடா எதுக்குடா கத்துறீங்க? அம்மா, தாத்தாவை அடிச்சு கொல்ல போறேன்னு சொல்றாங்கம்மா. அடிச்சு கொல்ல போறாங்களா? யார் அது? என்னடா கட்டையும் கொம்பெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? கோப்பா நாம நினைச்சுக்கிறான். எங்க தங்கச்சி பொண்ணம்மாவை எதுக்குமா அடிக்கடி கிண்டல் பண்ணிக்கிறான்? இல்ல கேட்க மாட்டியா நீ? என்னது கிண்டல் பண்றானா? எங்க அப்பா என் கூட்டால வந்து 3 நாள் ஆச்சு. ஆளையே காணோம் 3 நாளா. இது 3 நாள் ஆச்சா? ஆனா அவன் என் கையில மாட்டினான்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். டேய், அவன் வீட்டுல இல்லையா? வாடா போய் அப்படியே தேடுவான். நம்மளே கடுப்புல இருக்கிறோம். நம்ம பொண்ணு என்ன குழம்பு வச்சுக்குது, என்ன பதார்த்தம் வச்சுக்குதுன்னு போய் பார்க்கணும். சாப்பிட வேண்டியதுதான். நில்லு வீட்டுக்குள்ள வராத. நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? அந்த பச்சைக்கில அவன் தம்பிக்குள்ள வந்து கத்திட்டு போறான் கூட்டண்ட. இவ்வளவு தூரம் வந்துச்சா மேட்ரு? ஏம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா செத்து ரொம்ப நாளாச்சா, அதனால சித்தியாவது பார்க்கலான்னு தாம்மா. வேற காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல உனக்கு கல்யாணம் கேக்குதா? என் பசங்களுக்கே கல்யாணம் வயசு ஆயிடுச்சு. சித்தி. ஏம்மா, எனக்காகவா நான் ஆசைப்படுறேன்? இந்த பாரு, உனக்காக தாம்மா. உனக்கு ஒரு சித்தி வேணுன்றதாம்மா என்னுடைய கொள்கைய. எனக்கு சித்தி வேணா, ஒரு மண்ணு வேணா. உன்னை அடிக்கிறதுக்காக அவனுக்கு தேடிங்கிறானுங்க. உன்னை வீட்டுல சேர்த்து வச்சுட்டு எங்களால அடி வாங்க முடியாது. முறையை ஏத்த காலி பண்ணு. வீட்டாண்டியா வரக்கூடாதா? வரமாட்டேம்மா. இனிமே உங்க வீட்டாண்டியா வரமாட்டேன். அண்ணா, இனி அவனை அடி நம்ம அக்கா வீட்டுல இருந்து திரும்பி
ஆமாண்டா. டேய் நானா எந்த சைடு பார்த்தாலும் ஆளியே காணோம். எங்கடா போனான் அவன்? சரி வா இந்த சைடு போய் தேடி பார்ப்போம். அடிச்சு துரத்தாத கதியா துரத்திக்குது. இனிமேல் சோத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சோத்துக்கு நான் கோயிலுங்களாண்ட உட்காந்து பிச்சை எடுக்க முடியும். இதுக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை நான் பார்க்கறேன்டா. அங்க பாருங்க பேபி. டேய் டேய் நிறுத்துங்க. நானா சாமியா நானே என்னை சுற்றி வரீங்க? சாமின்னு சுத்தி வரலடா, உன்னை சாவடிச்சு சாமி கிட்ட அனுப்புறதுக்கு தான் அது சுத்தி வரும். அது என்ன சாவடிச்சு சாமி கிட்ட அனுப்ப போறீங்களா? டேய் நான் ஏற்கனவே யமனை பார்த்துட்டு திரும்பி வந்தவன்டா. என்கிட்ட வா. நீ யமனை பார்த்தாலும் சரி, யமலோகம் போய் சுத்தி வந்தாலும் சரி, கொப்பனுக்கு கொப்பன்டா. உன்னை அடிக்கிற அடியில உன் வாயிலேருந்து ஊத்த போது பாரு இப்போ தக்காளி சட்னி. இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேனாக்கா 4 இட்லி வாங்கிட்டு வந்திருப்பல. தக்காளி சட்னியில் தொடுத்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் தக்காளி சட்னி வரும்னு சொன்னது உண்மையான தக்காளி சட்னி இல்ல, உன் வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வரதான் சொன்னாரு. அப்படி சொல்றேன் என் செல்லா குட்டி, புரிஞ்சுதா பேபே? டே பூனை மிஸ்ஸா, ஏதோ உங்கள் அக்கா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத கிடக்குது, ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சேன். நீங்களே கெடுத்துக்கினீங்கடா. டே பச்சைக்கிளியே உனக்கும் தான் சொல்கிறேன். நீ எங்க தங்கச்சிக்கு வாய்க்க தெரியா? உன் வாய்க்கே நாங்க வாய்க்கரிசி போடுறோம்டா. இப்போ பாரு. வாய்க்கரிசி போடுறோன்னு சொல்கிறானே. இவனுங்க ரொம்ப காண்டாயிட்டுக்கிறானுங்க. இவனுங்களை எப்படியாவது திசை திருப்பிட்டு நம்ம ஓடுற வேண்டியதுதான். தலைவா வணக்கம் தலைவா. யாரா அவன் தலைவா? டேய் பேபே நில்லுடா டேய். எஸ்கேப் ஆயிட்டா நான் சந்திரி கேப்ல. பியா கொக்கா வாங்கடா வாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியில திமிங்கலம் குதிக்குதான், அதை பார்க்கறதுக்கு ஓடுறேன். மூஞ்சா பாருக்கு குண்டு வெங்காயம் ஓடி. ஏரியில